ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் வைப் ஸ்டுடியோ சேனல். நம்ம சேனலில் நம்ம மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ பண்ண போகிற படம் ஆர்யன். விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியிருந்திருக்கிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த படம் எந்த மாதிரியான ஒரு ஜேர்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், சீரியல் கில்லரை பற்றின ஒரு படம். சீரியல் கில்லர்னு சொன்ன உடனே நமக்கு பல படங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஏன் விஷ்ணு விஷால் நடித்த ராட்சசன் படமே கூட நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். பட் பொதுவாக ஒரு சீரியல் கில்லர் படம் அப்படிங்கும்போது அவர் ஒரு சைக்கோவாக இருப்பார், சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்டிருப்பார். அதனால் வந்து அவர் சில பேரை கடத்தி கொலை பண்ணுறது, பொதுவாக பெண்களை கடத்தி கொலை பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை போலீஸ் கண்டுபிடிக்க திணறுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் வந்து இருக்கும். இந்த கதையும் கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்தாலும் அதிலிருந்து வேறுபட்டிருக்கு. ஸோ நாம் பார்த்த முன்ன படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப கொடூரமான ஒரு கொலைகள் இருக்கும். சின்ன குழந்தைங்களோடலாம் அந்த படங்களை வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பெண்களை மையப்படுத்தி எடுத்திருக்கிறதால ஒரு அடல்ட் ஒன்லி மூவியாக தான் அது வந்து இருக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு ரொம்ப கொடூரமான வயலன்ஸ் காட்சிகள் இல்லாத ஒரு திரைப்படம். அதே மாதிரி சீரியல் கில்லர் யார் அப்படிங்கிறது முதயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவர் எப்படி கொல்றாரு, அது எப்படி தடுக்கிறாருங்கிறது தான் இந்த கதை. அதுலேயும் நிறைய வித்தியாசத்தை வந்து டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. படத்தில் வந்து விஷ்ணு விஷால் கூட செல்வராகவன் நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு டிவி ஷோ, ஒரு டிவி சேனலில் ஒரு டிவி ஷோ எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கு போகிற செல்வராகவன் வந்து இந்த ஸ்டூடியோவில் நான் இப்போ ஒருத்தரை கொல்ல போகிறேன், இன்னும் அடுத்து ஒரு 5 பேர் அடுத்தடுத்த நாட்கள் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே சுட்டுட்டு இறந்துடுறாரு. ஸோ அப்போ அவர் தான் கொல்ல போகிறதாகவும் சொல்லிட்டாரு, அவரும் இறந்துட்டார். எப்படி இந்த கொலைகள் நடக்க போகுது, யார் பண்ண போகிறாங்க, இது எப்படி தடுக்கிறது, இதுதான் இந்த கதையோட சுருக்கம். ஸோ கதையே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி லைனில் வந்து இருக்குது. பொதுவாக ஒரு படங்கும்போது ஒரு 10 நிமிஷம் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து இது. ஸோ நமக்கு வந்து காட்சிகளில் நிறைய விறுவிறுப்பு கூட்டியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னாடி க்ளூ கொடுக்குறாங்க, அந்த க்ளூவை வச்சு போலீஸ் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா, இதெல்லாம் வந்து மற்ற படத்துலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லாவே வந்து சொல்லியிருக்காங்க. படத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, சொசைட்டிக்கு ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. மெசேஜ் ஓகே, பட் அதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை வந்து எழலாம். பட் இது படம், அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி படத்தில் வந்து மியூசிக் நல்லாயிருக்கு. தேவையற்ற காட்சிகள் எதையும் அவங்க வைக்கல. அதுவே படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு தேவையில்லாத காமெடி காட்சிகளோ, சம்மந்தமே இல்லாத ஒரு பாடல்களோ வச்சுருந்திங்கன்னா அது படத்தோட வேகத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. படம் வந்து ஒரு நல்ல திருப்தியை கொடுக்குது பார்த்து முடிக்கும்போது. இந்த படத்துக்கு எங்களுடைய சேனல் கொடுக்குற மதிப்பெண் 10க்கு 8. நீங்களும் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இதில் சொல்லுங்கள். உங்களோட மார்க் என்னன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.